very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 10 verse 5 to 8. ஸோ சங்கீதம் 10வது அதிகாரம் அதில் 5லேருந்து 8வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு துர்மாக்கான ஒரு கேரக்டர் ஸ்டடி மாதிரி பண்ணுது. ஸோ இட் இஸ் லுக்கிங் அட் த மெத்தட்ஸ் அண்ட் த ஆக்ஷன்ஸ் அண்ட் த இன்டென்ட் ஆஃப் அ விக்கெட் பர்சன். ஸோ ஒரு துர்மாக்கனோட செயல்கள், அந்த நோக்கம், அந்த உள்ளத்தில் எப்படி இருக்குது, எப்படி பிளானிங் பண்ணுறாங்கன்றத ஒரு அனலைஸ் பண்ணுது. ஸோ என்ன பண்ணுதுன்னா இவங்க பண்ணுறது வந்து ஒரு சின்ன கெடுதல் இல்லை, ஆனால் ஒரு திடீர்னு ஒரு எமோஷ்னலாக பண்ணுற செயல் இல்லை. இட்ஸ் நாட் அன் இம்பல்சிவ் டெசிஷன் தே ஆர் டூயிங், பட் இட் இஸ் அ கோல்ட் கேல்குலேட்டட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளான். ஸோ இவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்க துர்மாக்கன்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டேவிடோட டைமில் அவங்க ஒரு சின்ன கோபத்திலையோ இல்லை ஒரு இம்பல்சிவாக பண்ணாமல் தே பிளான், ஸ்ட்ராட்டஜைஸ் அண்ட் தென் பொறுமையாக நிதானமாக பண்ணுவாங்களாம் அவங்க செய்கிற த ஈவில் சாய்ஸஸ் அண்ட் ஈவில் திங்ஸை. ஸோ இங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த சாமிஸ்ட் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாரு. என்ன அட்டென்ஷன்னா, இந்த மாதிரி ரிலீஜன்லாம் சின்ன விஷயம் பண்ணுவாங்க, அது வந்து நம்ம ரிலீஜன்லாம் இட் வில் லுக் அவே. இவங்க பண்ண துர்மாக்கம் வந்து ஒரு சின்னதாக இருக்கும். இவங்களோட விக்டம்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்கலாம், ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் சொசைட்டியில். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்னால என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே கண்டுக்க மாட்டாங்கன்ற அந்த தைரியத்தில் என்ன பண்ணுவாங்களாம், சம்டைம்ஸ் த விக்கெட் பீப்புள் வில் ஆக்ட். ஸோ அதுதான் இங்கே இந்த சாமோட ஒரு சின்ன சம்மரி. இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 8. ஸோ Psalms chapter 10 verse 8 which says, He sits in the lurking places of the villages. நான் அப்படி சொல்கிறேன், He sits in the lurking places of the villages and in the secret place he murders the innocent. His eyes are secretly fixed on the helpless. His eyes are secretly fixed on the helpless. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா, இந்த சங்கீதத்தில் அந்த க்ரூவல் திங்ஸ், இந்த துர்மாக்கம் பண்ணுறது வந்து ரேண்டமானது இல்லை, ஒரு ஆர்கனைஸ்டாக, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக, இட்ஸ் அன்லைக் அன் இம்பல்சிவ் ஆக்ட், இட்ஸ் அ ஸ்லோ மெத்தாடிக் ப்ராசஸ்னு ஞாபகப்படுத்துகிறார். ஆனால் இப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி விக்கெட்னஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஸ்கீம் பண்ணுறவங்க நம்ம கண்களில் தெரியாமல் இருக்கலாம். இட் மே பி ஹிடன் டு ஆர் ஹியூமனைஸ், நம்மளுக்கே தெரியாமல் இருக்கலாம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், இல்லைனா நம்ம ஒரு மிகப்பெரிய ஸ்கேம், நேஷன் வைட் ஸ்கேமு இருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். எந்த ஏஜென்சிக்கும் தெரியாமல், போலீஸ்க்கும் தெரியாமல், சிபிஐ யாருக்கும் தெரியாமல் பண்ணலாம். நம் மனித பிரகார கண்கள், த ஹியூமன் ஐஸ் குட் பி பிளைண்ட். பட் இந்த சாமிஸ்ட் என்ன ரிமைண்ட் பண்ணுறாருன்னா, இஸ் ரிமைண்டிங் அஸ் தட் டிஸ்பைட் ஆல் ஆஃப் திஸ் there is a God who always sees this. நம்ம ஆண்டவர் வந்து he is not blind to this, he is not ignorant to it னு ஞாபகப்படுத்துறார். ஸோ அதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லணும்னு இல்லை, இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் திங். பிகாஸ் யூ ஹவ் நோன் லாட் ஆஃப் ஸ்கேம்ஸ் இன் அவர் லைஃப். இந்த 4G ஸ்கேம், 5G ஸ்கேம், இப்போ ரீசெண்டாக ஒன்று எப்ஸ்டீன் ஸ்கேம்னு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து ஒரு பெரிய secret news that has come out. So is there, அதுக்கப்புறம் so many more things are there, என்னைக்குமே முடியாது. லைக் ஆனால் the thing is, இந்த சாமிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்க போதே நம்மளுக்கு என்ன பண்ணல தெரியலை. அது வந்து இறுதியில் obviously it came out to light. At the end it came out to light, but there was a time when this was going on and on and on that we were blind to it, we were completely ignorant. Yeah, இது வந்து ஒரு காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது, இந்த மாதிரி ஸ்கேம்ஸ், இந்த மாதிரி ஈவில் திங்ஸ். எஸ்பெஷலி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஈவிலான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பெரிய ஆட்கள் பண்ணாங்க. ஏன் இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேயே எடுத்திங்கன்னா, தி வர் லைக் பவர்ஃபுல் பீப்புள். இவங்கெல்லாம் பணக்கார ஆளுங்கள், தேவர் ரிச், தேவர் பவர்ஃபுல், எல்லாமே இருந்தது. ஆனாலும் ஏன் இந்த மாதிரி ஒரு கெட்ட செயல் செய்தார்கள்? ஏன்? பிகாஸ் தே ஜஸ்ட் வாண்டட், அவங்களுக்கு அந்த பெருமை, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பெருமை, அந்த அன்டச்சபிலிட்டி, நான் என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் எஸ்பெஷலி யாருக்கு திறமை பண்ணாங்க இந்த மாதிரி ஈவில் திங்ஸை, இந்த சங்கீதத்தில் சொன்ன மாதிரி த இன்சிக்னிஃபிகண்ட். இவங்களுக்கு என்ன கெடுதல் நடந்தாலும் யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. தே ஆர் லைக் இந்த சொசைட்டிலேருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்க. இல்லைனா இவங்களுக்கு என்ன நடந்தாலும் யாரும் நம்பவும் மாட்டாங்க, யாரும் கேட்கவும் மாட்டாங்க, இவங்களே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஞானம் இல்லாத, இல்லைனா the people who have been rejected by the society, they were doing all these things to them. இந்த மாதிரி ஈவில் திங்ஸை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் the psalmist is reminding us that even though all these things are happening, there is a God who is not blind to it, there is a God who is not ignorant to it, there is a God who is not completely care
free about it, but there's a God who's always taking action about it, and there's a God who always keeps account of it. ஏன்னா இவங்க என்ன தைரியத்தில் பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சாலும் யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இவங்கெல்லாம் சின்ன ஆட்கள் சொசைட்டியில், they are all ignored people. ஸோ வாட் எவர் we do எதுவுமே நடக்காது. பட் என்னன்னா நம்ம இதுலேருந்து என்ன ரிமைண்டர்னா, பட் ஸ்டில் இந்த மாதிரி நடந்தது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மாதிரி ஹார்ம் நடந்தது, இந்த ஸ்கேம் நடந்தது. இப்போ ஸ்கேம்னா இந்த மாதிரி இமெயில்ஸில் வந்து எஸ்பெஷலி எல்டர்லி பீப்புளுக்கு வந்து அவங்க சேவிங்ஸில் இருந்தெல்லாம் காசு எடுத்து இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடக்குது. ஸோ இட்ஸ் ஹேப்பனிங். பட் ஸ்டில் ஆண்டவர் எப்படி நீதியாக இருக்கார்? ஆண்டவர் என்ன பார்த்துட்டு சும்மா இருக்காரா? நம்ம போன சங்கீதத்திலே பார்த்தோம், God, why are you a distant God? Why are you a God who is far away? No, just because our God is a sovereign God does not mean he is the one who is letting it happen. ஆண்டவர் வந்து இதை நடக்கிறதுக்கு he is not letting it happen, but does not mean he is endorsing it. Even though it's happening, ஆண்டவர் இதை வந்து என்டோர்ஸ் பண்ணதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சில விஷயங்களுக்கு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி he will let time do its thing. அவங்களே அவங்க சொந்த காலில் சூனி வைக்கிறதுக்கு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் in his time அவர் என்ன பண்ணுவார், he will do the right things that needs to be done. ஸோ இந்த சாமிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுக்கு இந்த சங்கீதத்துலேருந்து என்ன ரிமைண்டர்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா இந்த சங்கீதத்தில் சொன்ன மாதிரி the people who have been targeted to such evil, இந்த மாதிரி விக்கெட்னஸுக்கு அடிபடுறவங்க வந்து the people who are பேசிக்கலி சொசைட்டியில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்க, இவங்களாம் சொசைட்டியில் கீழே இருக்கவங்க, இவங்களாம் இக்னோர் பீப்புள். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் வாட் வி ஷுட் டூ, வி ஷுட் நோ திஸ். இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நம்ம ஜெபத்தில் வந்து என்ன பண்ணுவோம், கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேன், இந்த மாதிரி ஏமாறவங்களாம் ஜெபிக்கிறேன், அந்த மாதிரி ஜென்ரலைஸ் ப்ரேயராக இல்லாமல் லெட் ஆர் ப்ரேயர்ஸ் பி ஸ்பெசிஃபிக். எக்ஸாக்டாக த விக்டம்ஸ், இந்த விக்டம், இந்த மாதிரி ஆட்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி மக்கள், இந்த வயது, இந்த மாதிரி ஆட்களில் ஏமாறவங்க, லெட் ஆர் ப்ளேஸ் பி ஸ்பெசிஃபிக். நம்மளும் ஜெபத்தை வந்து என்ன பண்ணலாம், இந்த சாம்லேருந்து நம்ம எடுக்கிறோன்னா ஒன்று இஸ் சேயிங் தட் இந்த மாதிரி துர்மக்கன் யார் டார்கெட் பண்ணுவாங்க, த பீப்புள் ஹூ ஆர் இக்னோர்ட், the people who are not smart, the people who are it won't matter whatever happens to them, society won't care. But in the psalm la நம்ம அது என்ன எடுத்துக்கணும்னா, we should target and specifically pray for these people, remember them in our prayer. ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி ஆட்களுக்கு ஜெபம் பண்ணணும். the young women, the young men, வாலிப பசங்க, ஜென்ரலாக சொல்லாமல் let us be very specific. இந்த இடத்துல இருக்க வாலிப பசங்க, இந்த மாதிரி டிகிரி படித்தவங்க, இந்த மாதிரி இடத்துல those who are being exploit பண்ணுறவங்க, இந்த மாதிரி மக்களால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஸோ let us be specific in our prayers, and that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you've given to us, Lord. Lord, as we go about the day, Lord, give us the eyes that help us see all those people who are being taken advantage of or being wronged on. Lord, let us specifically see who they are, and Lord, let us give us the memory and the wisdom and the heart to pray for them earnestly. All of this in Christ's name I pray. Amen.